ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் அக்காவோட வெட்டிங் ஆனிவர்சரி. பார்த்திங்கன்னா நான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஐயோ போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் சரி ப்ரௌனி வேறு கேட்டிருந்தாங்களே கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ரௌனியை கூட ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு விட்றலாம் ஜீனியில் அப்படின்னு நினச்சேன். ஐயோ அப்புறம் அக்காவுக்கு இருக்குது நான் ஒரு ஆள் தான். ஸோ நான் போலேன்னா ரொம்பவே சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம போயிடலாம், எப்படியாவது செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு பாத்திரத்தை மட்டும் விளக்கலைங்க. பார்த்திங்கன்னா பட்டர் வேறு இல்லை. அப்புறம் இந்த ஜெப்டோ நம்ம மதுரையில் அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஜெப்டோவில் பட்டரை ஆர்டர் பண்ணி ப்ரௌனி செஞ்சுட்டு ப்ரௌனி மட்டும் செஞ்சாலே அவ்வளோ லேட் ஆகும். பாத்திரம் வேறு செஞ்சிருச்சு. நான் அதில் இந்த ஒயிட் சாக்லேட் வச்சுட்டு பிராண்டி வேறு செஞ்சேன். பிராண்டி ப்ரௌனி ஒன்று ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சேன். ரெண்டையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி ஊற்றி செஞ்சு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விலைக்கு சமைச்சு முடிச்சுட்டு நானும் குளித்து ரெடியாகி போகிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப லேட் ஆயிருமா போய் திட்டு வாங்கணுமா நினச்சி பயந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தேன். வேகமாக சக்கரத்தை காதில் கட்டிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா எப்படியோ பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுண்டா அக்கா வீட்டுக்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படி பார்த்திங்கன்னா அந்த பிளாண்டி கொஞ்சம் இதாயிருச்சு. ஏன்னா சூடாகவே நான் ஆறுறதுக்கு டைம் இல்லை, சூடாகவே கட் பண்ணனால அது கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆட்டோ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு கோரிப்பாளையம் சைடு இருக்கோம். அங்கே பாலை வேலை நடக்கிறனால பாலை வேலை ரொம்பவே பயங்கர டிராஃபிக் தூசியாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி போயிட்டு ஃபஸ்ட்டு அக்கா வீட்டுக்கு போனோன்னே எங்கள் குட்டி பாப்பா முடிஞ்சியை தான் பார்ப்பேன். அப்பா தூங்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் அக்கா என்னையை பார்த்து ஹாப்பி. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு நான் அக்கா ஊட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவும் ஜாலியாக அந்த சேரில் உட்காரதே இல்லை. பார்த்திங்க அந்த சேர் உட்காரதுக்கு வாங்கினது, அதில் நிற்கிறது என்ன குட்டிக்காரணம் போடுறது என்ன, இதுதான் அதுக்கு வேலை குட்டிமாக்கு. அப்புறம் எங்கள் பெரிய பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துருச்சு. சரி இவங்க 2 பேரும் தூங்க போடலான்னு பார்த்தா இவங்களும் தூங்கலை, எங்களையும் தூங்க விடலைங்க. கடைசியில் நாங்கள் ஈவினிங் கோயில் கிளம்பி போயிட்டோம். தேங்க்யூ.